பாரத பிரதமருக்கு இந்த இந்திய தேசத்திற்காக என்ன வளர்ச்சி விதங்களை அவர் செய்தார் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்றார். இப்போ கிட்டத்தட்ட 10 வருடம் ஆகிவிட்டது. அப்படின்னா 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டும். அதை பற்றி அவர்கிட்ட எதனா சொல்கிறதுக்கு இருக்கானா? கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் வளர்ச்சி பற்றி எதனா சொல்லலாம் அப்படின்னா அதை பற்றியும் அவருக்கு ஒன்றும் சொல்கிறது கிடையாது. பெண்களுக்கு எதிரான ஒரு போக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் இந்த இந்திய நாடு முழுக்க கட்டவிழ்த்து இருக்கும்போது அதை பற்றி பேசுறதுக்கு மோடி அவர்கள் தயாராக இல்லை. மணிப்பூரே பற்றி எறிந்தது. பெண்கள் துயிலுரிக்கப்பட்டு நடு ரோட்டில் அவர் துயிலுரிக்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள். அப்போ கூட பாரத பிரதமருக்கு அங்கே கிடையாது. ஆனால் உலகம் ஃபுல்லாக அவர் சுற்றி கொண்டிருந்தார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான தாலி, இப்போ தாலி அப்படிங்கிறது நம்ம பெண்கள் அத்தனை பேருமே நம்ம இதை எப்படி மதிக்கிறோம் அப்படின்னா உயிராக மதிக்கிறோம். இப்படிப்பட்ட தாலியை மங்கள் சூத்திரத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை பற்றி ஒரு கேவலமான ரிமார்க்ஸை பாரத பிரதமர் சொல்கிறார். இதை தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பாக மோடி அவர்களும் பாஜகவும் தன்னுடைய பெண்களுக்கு எதிரான இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து தமிழக மகளிர் காங்கிரஸ் இதற்கு எதிராக குரல் கொடுக்கும், போராடும். அது நாங்கள் இப்போ சொல்லுவோம். இப்போ அதுதான் நாங்கள் இப்போ டிசைட் பண்ண போகிறோம். டிசைட் பண்ணிட்டு இன்டிமேட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டீங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னோட குடும்பத்தில் 6 குழந்தைகளில் 3வது குழந்தை. அவர் சொல்கிறார் இஸ்லாமியர்கள் அதிகப்படியாக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று. 6 என்பது அதிகமா இல்லையா அப்படிங்கிறது பாரத பிரதமருக்கு தான் வெளிச்சம். குழந்தை பெற்றுக்கொள்வதே தவறா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை கண்டினியூஸாக அவர் தொடர்ந்து அவர் பிரிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அகில இந்திய அரங்குகளில் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் அவர்கள் வெள்ளை மாளிகையில் அவர் தன்னுடைய ஃபாரின் ட்ரிப்பில் வெள்ளை மாளிகையில் ஜோ பைடனோட அரசாங்கம் அனுமதித்த ஒரே கேள்வி, உங்களோட நாட்டில் த மைனாரிட்டிஸ் அண்ட் தி தலித் செக்டார்ஸ் ஆர் அண்டர் அட்ராசிட்டிஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது சிறுபான்மையினரும் பட்டியலினத்தவர் சார்ந்தவர்களும் உங்கள் நாட்டில் கொடுமைக்கு உட்படப்படுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி. அப்படியே தெரியுது நம்ம பாரத பிரதமர் நம்மளுடைய நாட்டோட சிறுபான்மையினரை எப்படி ட்ரீட் பண்ணுறார் அப்படின்றது. பாஜக வெளியில் செல்ல வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை, வெகு தூரத்திலே கிடையாது. வருகின்ற இந்த 2024 தேர்தலில் இந்தியா அலையன்ஸும் காங்கிரஸ் முன்னிலையில் அதிக பெரும்பான்மையில் நாங்கள் வெற்றி பெறுவோம், மத்தியில் ஆட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம்.